முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மேலே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார். பதிலுக்கு அவரும் வந்து எவிடன்ஸோட சில விஷயத்தெல்லாம் வந்து சொன்னார். இப்போ மேட்ரு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக அமித்ஷா அவர்களை டெல்லியில் போயிட்டு இபிஎஸ் அவர்கள் பார்த்துட்டு வந்தார்ல, அப்போ ஒரு 10 நிமிஷம் அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசிட்டு வெளியே காரில் வரும்போது என்னென்னா, ஒரு கர்ச்சீஃபை எடுத்து மனுஷன் அப்படியே வந்து தொடச்சிட்டு ஏதோ வந்திருக்கிறாரு, ஏதோ கட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சில பேர், இபிஎஸ் அவர்கள் வந்து அழுதுட்டு வராருப்பா, அமித்ஷா வந்து ஏதோ திட்டாரு, ஏதோ செம்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால் இபிஎஸ் வந்து அழுதுட்டு வராரு அப்படின்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கர்ச்சீப்பை மூடிட்டு வரீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு வந்து எதிர்கட்சியிலேருந்து அவரை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இந்த போதை வழக்கில் வந்து கைதாகி வருவாங்க பார்த்தீங்களா, ஏதோ கர்ச்சீப்பெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வராருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டுருக்காங்க. பட் இது உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமித்ஷா அவர்களை போய் இபிஎஸ் அவர்கள் மீட் பண்ணலாம். மீட் பண்ணதில் வந்து சில விஷயம்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்ல, பட் என்ன பெருசாக பேசியிருப்பாங்க பாருங்கள். அமித்ஷாஜி டிடிவி தினகரன் வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு, நான் வந்து சிஎம்மாக இருந்தால் அவர் வந்து வரமாட்டாராம், இந்த டீமில் இருக்க மாட்டாராம். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, செங்கோட்டையன் அவர்களும் வந்து இப்போ தாவிட போகிறாரு, இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைங்க, பிடிச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதனா வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் இந்த பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவோட அலைன்ஸை பற்றி எதனா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மேட்டரை பேசிட்டு அவர் வெளியே வந்தார். இதை வந்து ஏதோ பெருசாக அவர் ஏதோ போதை வழக்கில் கைதான மாதிரி வந்து போட்டு ஒரு சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்காங்க. இதில் காண்டான எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன்பா இனிமேல் நான் ரெஸ்ட் ரூம் போனால் கூட வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போவேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களேப்பா மீடியா, அந்த மாதிரி போட்டு என்னை வந்து ஏடாகூடமாக எழுதுறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனுஷன் டென்ஷனாகி வந்து ஒரு விமர்சனம்லாம் சொன்னார். சரி, இந்த இடத்துல என்ன மோதல் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேருக்குமான மோதல், அதாவது எம்கே ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ். ஃபஸ்ட்டு இந்த கரூரில் ஒரு விழா நடந்தது, பெரியார் அவர்களுடைய இந்த சமூக நீதி நாள், பெரியார் அவர்களோட பர்த்டே முன்னிட்டு 147வது பர்த்டே ஒரு சில விஷயம் நடந்தது, ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி. ஸோ இந்த கரூரை இந்த பகுதியில் நடந்த இந்த மீட்டிங்கில் கனிமொழி அவர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களோட தங்கை திமுக எம்பி கனிமொழி அவர்களுக்கு வந்து பெரியார் விருது அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி சில மேட்ரு ஈவெண்ட்லாம் நடந்தது. இந்த இடத்துல போகிற போக்கில் பிஜேபி வந்து ஒரு குத்தி இருக்கிறாரு எம்கே ஸ்டாலின் அவர்கள். என்ன சொன்னார்னா, பிஜேபி வந்து எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வர முடியாது, பிஜேபி ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி முதல் மாநிலம் 1960க்கு அப்புறம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு ரீஜனல் ஸ்டேட், ஒரு ரீஜனல் கட்சி ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆட்சியை பிடிச்சிது அப்படின்னா அது திமுக தாங்க. அப்படி ஒரு ரெக்கார்டை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் எந்த காலத்தில் வந்து உள்ளே வர முடியாது. பெரியாருடைய சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது என்றைக்குமே காலத்தால் அழிக்க முடியாது, அது ஒரு பகுத்தறிவு ஒளி அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல பிஜேபி வந்து ஒரு குத்துனாலுமே மோடி அவர்களை வந்து இன்டைரக்டாக வந்து அவர் ஒரு சில விஷயம்லாம் வந்து சொல்லியிருந்தார். அவராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கே அப்படிங்கிற மாதிரி. சரி, எது எப்படியோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெயிட்டாக செஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் எம்கே ஸ்டாலின் அவர்கள். என்னென்னா, எங்கள் ஏடிஎம்கே ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு பாருங்கள், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து அண்ணாயிசம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடிமையிசம், அதாவது பிஜேபி கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே அடிமையிசம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் எடுக்கிறதா முடிவு ஏடிஎம்கேக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக சொன்னார். இதுக்கு பதில் தர விதத்தில் நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து ரெட்டை வேடம் போடுறாங்க பாருங்கள். கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் நடத்தும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, இவங்க ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது, இவங்கெல்லாம் வந்து மோடி அவர்கள் வரும்போது என்ன பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க. இதுவே எதிர்கட்சியாக இருக்கும்போது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க, கருப்பு பலூன் காட்டினாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் இதே மோடி அவர்கள் வந்து இப்போது இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக மோடி அவர்களை வெல்கம் பண்ணுறாருங்க, ஒயிட் ஃப்ளாக் காட்டுறாங்க. அப்போ கருப்பு கொடி, இப்போ வெள்ளைக்கொடி. எந்த விதத்தில் நியாயங்க? திமுகவே இரட்டை வேடம் போடுறாங்க, எல்லாத்துக்கும் வந்து பிஜேபி தலைவர்கள் தான் கூப்பிட்றாங்க, அவங்களே இரட்டை வேடம் காட்டுறாங்க மக்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான மேட்ரு ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணி என்ன அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் பழைய வீடியோவில் பேசினார். அதை எடுத்து ஒரு டேபை முன்னாடி வச்சு மீடியா முன்னாடி பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து ஊழல் இருக்குது அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அவரே வந்து பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி வந்து அப்படியே புகழ்கிறாரு, அப்படி புகழ்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னங்க இதுக்கெல்லாம் மக்கள் வந்து இந்த திமுகவுடைய இந்த துரோக ஆட்சியை வந்து நம்ம வந்து ஒரு முடிவு கட்டணுங்க அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து பகிரங்கமாக சில விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம், கோவத்தில் இருக்கிறாங்களாம். நெல்லையில் கூட வந்து காங்கிரஸில் சேர்ந்த முக்கிய மாநில நிர்வாகி ஒருத்தர் 117 தொகுதியில் வந்து நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருங்க. அதே மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூரில் கூட ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி முன்னாள் மாவட்ட தலைவர், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவர், அவர் வந்து என்ன சொன்னாரா, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தனியாக, அதாவது
எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வந்து பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் வைக்கிறாங்க. இப்போ திமுகவே என்ன ஆக போகுதுன்னு தெரில. காங்கிரஸ் இவங்க திமுக கூட்டணி வந்து உடையுமான்ற கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இவங்க எங்களை பார்த்து வந்து நீங்கள் வந்து தோற்றுருவீங்க, நீங்கள் வந்து அடிமை, நீங்கள் வந்து அமித்ஷாவின் அடிமை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஜேபி எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் வந்து பேட்டில். அவர் திட்ட, இவர் திட்ட, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஒரு 40 வருஷமாக 30 வருஷமாக வந்து ரொம்ப புளிச்சு போன ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவில் தெளிவானா, எங்களுக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், எம்கே ஸ்டாலின் அவர்களும் வேணாம், இபிஎஸ் அவர்களும் வேணாம். புதுசாக யாராவது வரட்டும், டிவிகே மாதிரி ஒரு பார்ட்டி வரட்டும், ஏன் டிவிகேவே வரட்டும், தளபதி விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து வரட்டும். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது 5 வருஷம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன கேட்டால் ஒரு 30 வருஷமாகவே ஆன்டி இன்கம்பன்சி மாற்றத்துக்கான தேவை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன கேட்டால் இவங்க 2 பேருமே வேணாங்க, டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இதுதாங்க நடந்தது. ஸோ ரீசெண்டாக ஸ்டாலின், எடப்பாடி இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு மோதல் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் இதுதான் நடந்தது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.